friends, welcome to basic சமையல். இன்னைக்கு ஒரு டீ டைம் ஸ்நாக் பார்க்கலாம். எல்லாருக்கும் பிடிச்ச தட்டை தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். இதுக்கு 1 கப் அரிசி மாவு எடுத்துர்க்கேன். உளுத்தம் பருப்பு 3 ஸ்பூன், உடைச்ச கடலை 3 ஸ்பூன், கடலை பருப்பை ஒரு 1/2 hour ஊற வச்சிருக்கேன். அதுவும் 3 ஸ்பூன். கொஞ்சமா பெருங்காயத்தூள், அப்புறம் கருவேப்பிலையை நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். உப்பு தேவையான அளவு. சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன். சீரகத்துக்கு பதிலாக நீங்கள் எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இப்போ பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். நம்ம இதை உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணதை நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் உடச்ச கடலையும் அது கூட சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி நம்ம அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு உடச்ச கடலை வேணான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அதை நான் டேஸ்ட்டுக்காக தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வறுத்த உளுத்தம்பருப்பு அப்புறம் உடச்சக்கடலை போட்டு நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி மாவு கூட நம்ம அரைச்சி வச்ச அந்த பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகாய்த்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகத்துக்கு பதிலாக நீங்கள் எள்ளு கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு, அப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கோங்க. ஊறச்ச கடலைப்பருப்பு ஒரு 1/2 hour ஊறினா போதும். கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா மாவு லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணி எல்லா மாவையும் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. கவர் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஃபுல்லாக ஆயில் நல்லா தடவி வச்சுக்கோங்க. ஷீட் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃப்ளாட்டாக உள்ள ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு பாத்திரம் அடியில் ஃப்ளாட்டாக இருக்கணும். இப்போ இந்த ஷீட்டில் இந்த பால்ஸ் வச்சுட்டு மேலே இந்த கவரை இந்த மாதிரி வச்சுட்டு இது மேலே அந்த பாக்ஸை வச்சு அழுத்துனிங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் தட்டை சூப்பராக கிடச்சிரும். பாருங்கள், இன்னும் உங்களுக்கு மெல்லிஸாக வேணும்னா இன்னும் நல்லா வச்சு அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா மெல்லிஸாக சூப்பராக நம்மளுக்கு ஷேப்பாக கிடச்சிரும். இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ மெல்லிஸாக தட்டை நம்மளுக்கு கிடச்சிருக்குன்ட்டு. இப்போ பேன் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு நல்லா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தட்டையை இதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 தட்டை இதில் போடுறேன். நல்லா எண்ணெயை நல்லா மேலே தெளித்து விடுங்க. அப்போ தான் மேலெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும். இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த ஸ்நாக் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வரும். நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள் இது எப்படி ரெடி ஆகிருக்குன்னு இப்போ உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி தட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லா வரும். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.